பொன்னியின் செல்வன் இந்த கதை செம்ம சூப்பரான கதைங்க. படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எப்படிப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு. சமீபமாக இதை கூட மணிரத்னம் படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. படம் நல்லாவே ஓடிட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் கதையில் வர பல விஷயங்களை படத்தில் சொல்லலை. அது நேரம் குறைவு, கால்ஷீட் இல்லைன்னு பழைய பிரச்சனையெல்லாம் விட்டுருக்கலாம். ஆனால் கல்கியோட கற்பனையவே ஏன் மணிரத்னம் நிறைய இடத்துல மாற்றி வச்சுருக்காரு அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குரிய. எடுக்கிறது கல்கியோட கதை, எல்லாருக்குமே கதை தெரியும். எதுக்கு அதை நம்ம தேவையில்லாமல் மாற்றணும் சொல்லுங்கள்? சரி, என்னென்னத்தெல்லாம் மாற்றிருக்காருன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நம்ம வந்தியத்தேவனோட குதிரையை பழுவேட்டரையர்கள் தான் துரத்தி விடுவாங்க. அது எந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் பறிச்சுட்டு ஓடாது. இதை படத்தில் மாற்றி வச்சுருக்காங்க. 2 ஆதித்த கரிகாலன் தான் 2 பேருக்குமே ஓலையை கொடுத்து விட தவிர அவர் போய் சம்புவரையர் அரண்மனையில் என்ன நடக்குதுன்னெலாம் பார்த்துட்டு அனுப்ப மாட்டார். அவர் போய் எங்கள் அப்பாவுக்கும் குந்தவைக்கும் ஓலையை கொடுத்துட்டு வந்து அனுப்புவார். இவன் போகிற வழியில் யதார்த்தமாக தான் சம்புவரையரோட அரண்மனையில் தங்குவானே தவிர பர்ஃபெக்டாக, அதாவது அங்கே பர்ஃபெக்டாக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காகலாம் போக மாட்டார் வந்தியத்தேவன். அதே மாதிரி சேத்தன் அமுதன் ஒன்றும் குந்தவை கிட்ட வந்தியத்தேவனை கூட்டிகிட்டு போக மாட்டார். இது பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். அடுத்து குழலியை எப்படி அவர் பார்த்தாருன்னு சொல்லலை. அதே மாதிரி கடலுக்கு நடுவில் குழலியும் வந்தியத்தேவனும் சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்றத சொல்லவே இல்லை கதையில் கல்கி. இவங்கெல்லாம் அதை எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கதையை எல்லோரும் படித்தவங்க தான். எதுக்கு அந்த கதையில் இவ்வளோ ஸ்பீடுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸ்டார்டிங்கிலேருந்து எவ்வளோ வேகமாக எவ்வளோ தூரத்தை ஃபஸ்ட் பார்ட்லேயே முடிச்சிருக்காங்க. ஏன் சின்ன சின்ன மைனூட் பெரிய விஷயங்கள் நிறைய இதை விட்டாங்கன்னு தெரியல சொல்லாமல். பிரேயர் அரண்மனையை பொறுத்த வரைக்கும் கந்தன்மாறனோட தங்கச்சியை காமிக்கவே இல்லை. அவங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் பெரிய லீட் ரோலே இருக்குது. கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதே மாதிரி பழுவேட்டரையரோட அரண்மனையில் அவர் பாதாள வழியாக போகும்போது கந்தன்மாறனை குத்திடுவாங்க. அதை இவர் தான் குத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கந்தன்மாறன் நினச்சிக்குவார். இதை காமிக்கவே இல்லை நம்ம படத்தில். அது மாதிரி சம்புவரையர் அரண்மனையிலேருந்து வெளியே வந்த உடனே ஆற்றை கடந்த உடனேயே ஒரு பாண்டிய ஆபத்து ஒருத்தன் ஆள் தெரியாமல் அவங்களோட திட்டத்தை பற்றி வந்தியத்தேவன்கிட்டயே சொல்லுவான். அதை காமிக்கவே இல்லை. குழந்தை ஜோதிடர் அவரை காமிக்கவே இல்லை. அவரோட வீட்டில் தான் ஃபஸ்ட்டு குந்தவையே நம்ம வந்தியத்தேவன் பார்ப்பார். அதுவும் காமிக்கவே இல்லை. அடுத்து குந்தவையோட சகாக்களும் குளிச்சுட்டு இருக்கும்போது முதலே ஆபத்துன்னு கத்துவாங்க. அதை போய் வந்தியத்தேவன் காப்பாற்றுவார். அது ஒரு நல்ல காமெடி சீனாக கூட படத்தில் வச்சுருந்துருக்கலாம். ஏன் அதை வைக்கலன்னு தெரியல. அப்புறம் பூங்குழலியோட அண்ணனையும் அண்ணியும் காமிக்கவே இல்லை படத்தில். அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கலன்னு சொல்கிறேன். அண்ணனுக்கும் அன்னிக்கும் செகண்ட் பார்ட்டில் செம்ம லீட் இருக்குது. அதுவும் அன்னி மரண வில்லியாக வருவார் செகண்ட் பார்ட்டில். அதையே அவங்க இன்ட்ரோவே பண்ணலைன்னு தெரியல 2 பேரையும். அதேமாதிரி பூங்கொழியோட இன்ட்ரோவும் செம்மையாக இருக்கும் நாவலில் பொறுத்த வரைக்கும். எதுக்காக இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டார் மணிரத்னம் அப்படின்றது தான் எனக்கு தெரியல, வருத்தமாக இருக்குது. 2வது என்னடானா, நம்ம நடிகர்கள் எல்லாருமே செம்மையான நடிகர்கள். அவர்கிட்ட இன்னும் எஃபெக்டை வாங்கலாம். ஏன் மணிரத்னம் சார் அவங்ககிட்டலாம் இந்த அளவுக்கு எஃபெக்டை வாங்கலை அப்படின்றதான் தெரியல. கார்த்தி பையா படத்தில் எப்படி வந்துட்டு போகிறாரோ அப்படியே வந்துட்டு போகிறாரு. ஜெயம் ரவியும் அதே மாதிரி தான். எல்லாருமே நல்ல எஃபெக்ட் போட்டு நடிக்கிறவங்க. பார்த்திபன் மட்டும்தான் எனக்கு என்னமோ கரெக்டாக நடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. பார்த்திபனும் அதே மாதிரி ஜெயராம் சார் சூப்பராக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தோணுது. சரத் எப்பவும் போல் வந்தார், நின்னார், பேசினார், போனார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவரோட தமிழ் உச்சரிப்பும் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு திருப்தி விட்டு வரல. அந்த பிரகாஷ்ராஜ் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் எப்படி இது பண்ணுவாரோ அந்த மாதிரியே தான் இருக்குது. பழைய படம் ஆசையிலலாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பார். இந்த படத்தில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் காமிச்ச மாதிரியே தெரில அவரோட நடிப்பில். ஏன் மணிரத்னம் சார் இவங்ககிட்டலாம் இந்த அளவுக்கு எஃபெக்டை வாங்கலை? எல்லாருமே சூப்பர் நடிகர்கள் தானே, இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.